சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம், விழுப்புரம். இன்று இளம் தம்பதிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வீடியோ. விளக்கமாக சொல்கிறதுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். இப்போது நமக்கு குழந்தை தரிக்கிறதுக்கு லேட் ஆகுது. உடனே என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணி ஒரு ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா விந்தணுக்கள் குறைபாடு இருக்குது, செல்கள் நீந்தும் செல்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு வெகு ஆண்களுக்கு இந்த ரிப்போர்ட் வருது இப்போ லேட்டஸ்ட்டாக. அதே போல் பெண்களுக்கு நீர்க்கட்டி இருக்குது, கருமுட்டை வளர்ச்சி ஸ்லோவாக இருக்குது, சில நேரங்களில் வெடிப்பதில்லை. இதுதான் இப்போ காமனாக இருக்கிறது. இதில் எதுக்கு இந்த விளக்கம் சொல்ல ஏற்பட்டிருக்க ஒன்றே ஒன்று, இப்போது நமக்கு உயிரணுக்கள் குறைபாடு இருக்குது, விந்தணுக்களில் உயிரணுக்கள் குறைபாடு இருக்குன்றதுனால ஒருத்தர் ஆண்மை குறைவானவர் என்று அர்த்தம் இல்லை. இது என்ன வித்தியாசமாக இருக்குது? உயிர் செல்கள் இல்லை, விந்து செல்கள் இல்லை, ஆனால் ஆண்மை குறைவு இது இல்லை என்ற அதுக்கான உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு பிள்ளை பெற்ற தகுதியான ஒரு ஆண், அவருக்கு குடும்ப கட்டுப்பாடு வேசக்டமி அப்படின்ற அந்த விதைப்பையில் உயிரணுக்கள் வர்ற அந்த வேஸ் டெஃபரன்ஸ் அந்த குழாயை நம்ம கட் பண்ணி முடிச்சு போட்டுடுறோம். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போது அந்த குடும்ப கட்டுப்பாடு செய்த ஆண்களுக்கு உயிரணுக்கள் வரப்போகிறதில்ல. ஆனால் நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்தவர்களை பாருங்கள், ஆண்மை குறைவே வராது, விந்து வரும். இது எதுக்கு திருத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னா, உயிர் செல்கள் குறைபாடு இருக்கிறதுனால மனதளவில் இந்த புது மன தம்பதியில் ஆண் நமக்கு உயிரணுக்கள் குறைபாடு இருக்குது, அதனால் ஆண்மை இல்லை போல் அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக அவங்க அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆண்மையும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த விளக்கம் சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உயிரணுக்கள் உற்பத்திக்கான ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன், ஆனால் ஆண்மை சக்திக்கான ஹார்மோன் ஆண்ட்ரோஜன். இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துகிற நரம்புகள் இடுப்பு தண்டு இடத்துலேருந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால தான் விரைப்பை ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட இடுப்பில் ஊசி போடுறது, லோக்கல் அனஸ்தீசியா. இந்த டீட்டெயிலில் என்ன உங்களுக்கு விளக்கம் என்றால், நம்மளுக்கு ஆண்மை குறைவு என்பது வேறு, மலட்டுத்தன்மை என்பது வேறு. ஆங்கிலத்தில் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது ஆண்மை குறைவு, ஸ்டெரிலிட்டி அப்படின்றது செல்கள் இல்லாத நிலை. அது மாதிரி நிறைய ஆண்கள் நம்மகிட்ட கூட ட்ரீட்மெண்ட்டில் வந்திருக்காங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் செல்ஸ், அசூஸ்பெர்மியாவாக இருப்பாங்க, நில் கவுண்ட்டு. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் அவங்க முழு ஆண்மையோடு இருக்கிறாங்க. ஆண்மை என்றால் செயல்பாடுகளும் விந்து வர்றதும் அதிலெல்லாம் எந்த திருப்திப்படுத்துறதுல எந்த குறையும் இருக்காது. ஆனால் என்ன விளக்கம் என்றால், இந்த ஆண் கருத்தடை ஆப்ரேஷன் பண்ண ஆண்களை கூட கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு ஆண்மை குறைவு வராது. ஆனால்தான் கருத்தடையில் ஆண் கருத்தடை சிறப்பானது. ஆண்களுக்கு கருத்தடை பண்ணிட்டோம்னா நிறைய பெண்களுக்கு குழந்தை தரிப்பதில் ஜனத்தொகை கட்டுப்பாடு வரும். இதில் என்னென்னா, இந்த உயிரணுக்கள் குறைபாடு இருக்கிறதுனாலேயே இது ஆண்மை குறைவுன்று சொல்லக்கூடாது. அது தனி கம்ப்ளைண்ட், இது தனி கம்ப்ளைண்ட். அடுத்தது பெண்களுக்கும் இதே மாதிரி சினை முட்டை வளர்ச்சி அடையலை, சினை முட்டை வெடிக்கலை, மென்சஸ் ரெகுலராக வரல, உடனே நமக்கு குழந்தை தரிக்கிற தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. நமக்கு கருத்தடை செய்த பிள்ளை பெற்றவங்க, அவங்களுக்கு கருத்தடை ஆப்ரேஷன் டியூபெக்டமி நம்ம பண்ணிடுறோம். அப்படின்னா என்னென்னா, கருமுட்டை உருவாகிற இடத்துலேருந்து அந்த டியூப் வழியாக கருப்பைக்கு கருமுட்டை வராது. அதுதான் அந்த கருக்குழாயை துண்டித்து முடிச்சு போட்டுறது. அப்போ அந்த முட்டைகள் வரப்போகிறதில்ல. ஆனால் அவங்க மென்சஸ் ரெகுலராக குளிப்பாங்க. மென்சஸ் கருத்தடை செய்த பெண்களும் ரெகுலராக மென்சஸ் குளிக்கிறாங்க. அது எதுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டியிருக்குன்னா, மென்சஸ் ரெகுலராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்கும் அப்படின்னா, கருத்தடை ஆப்ரேஷன் பண்ண டியூபெக்டமி பண்ண பெண்களும் ரெகுலர் மென்சஸ் தானே குளிக்கிறாங்க. அப்போ மென்சஸ் குளிக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்கும் அப்படின்றது உண்மை கிடையாது. இர்ரெகுலர் மென்சஸ் இருந்தாலும் குழந்தை தரிக்கும். இது தன்னம்பிக்கைக்காக தான் சொல்கிறேன் இந்த விளக்கம். ஸோ நாம் புரிஞ்சிக்கிறதுக்கும் விஞ்ஞானத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இதில் இந்த ஆண் கருத்தடை பெண் கருத்தடை செய்த 2 பேருக்குமே அவருக்கும் விந்து வருவதிலேயோ ஆண்மையிலே குறைவு இருக்காது. இவங்களுக்கும் கருத்தடை பண்ண பிறகு மென்சஸ் வர்றது நிற்க போகிறதில்ல. அப்போது கருமுட்டை தரம் இல்லை என்றால் அதற்கான ட்ரீட்மெண்ட்டு வேறு, மென்சஸ் வர்றதுக்கான ட்ரீட்மெண்ட்டு வேறு. ஸோ புதுமண தம்பதிகளுக்கு என்ன குழப்பம் என்றால், இந்த டெஸ்ட்டு ஒன்று பண்ணி பார்த்துட்டு அதில் உயிரணுக்கள் குறைவாக இருக்குது, நீந்திர செல் கம்மியாக இருக்கணுன்னே மூட் அவுட் ஆகி போய் அவருக்கு உள்ள ஆண்மையும் போயிடுது. அதனால் மனம் சார்ந்த உடல் நோய் தான் ஆண்மை குறைபாடு, சைக்கோ சொமேட்டிக். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த எண்ணங்கள் வேறு.
இதில் இந்த உயிர் செல்களுக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது. உயிர் செல்களுக்கான ட்ரீட்மெண்ட்டே வேறு. அது மாதிரி பெண்களுக்கு கொஞ்சம் இர்ரெகுலராக மென்சஸ் வருதுன்றதுனால அவங்க குழந்தை தரிக்க தகுதி இல்லாதவங்கன்னு நாம்பளாக ஒரு கற்பனைக்குள்ளே வந்துடக்கூடாது. ஸோ அதனால் கருமுட்டியை வெடிக்க வைக்க வேணான்னு அர்த்தம் இல்லை. அந்த ட்ரீட்மெண்ட் வேறு. ஒரு பெண்மை என்பது அவங்கவுங்களுடைய ஹார்மோன்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் வித்தியாசம். முட்டை உற்பத்திக்கான ஹார்மோன் வேறு, மென்சஸ் வர்றதுக்கான ஹார்மோன் வேறு. அதேமாதிரி ஆண்களுக்கு உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கான ஹார்மோன் வேறு, ஆண்மைக்கான ஹார்மோன் வேறு. ஸோ அது புதுமண தம்பதிகள் ஒரு கலந்த ஆலோசனை. மருத்துவரோட வேலை என்னென்னா, அவர் மருத்துவ ஆலோசகர், மருத்துவர். ஸோ இந்த சில ஆலோசனைகளிலே தன்னம்பிக்கை கொடுக்க ஊக்குவிச்சா தான் படிப்பாங்க, ஊக்குவிச்சா தான் வாழ்க்கை பண்ணுவாங்க. சில நேரங்களில் சின்ன சின்ன குறைகளே இருந்தாலும் சில ஆலோசனைகளை கேட்டு நடக்கும்போது புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை உற்பத்தி கண்டிப்பாக பல நேரங்களில் மருத்துவம் பார்க்காமலே நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதுமண தம்பதிகளுக்கான ஒரு ஆலோசனை இது.